இயல்பு நிலைக்கு, அதாவது இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த அனர்த்தத்துக்கு முதல் ஒரு டீ எத்தனை மட்டுக்கு விற்பீங்க, இப்ப எத்தனை விற்கிறீங்க? தங்கம் வாங்க நல்ல தங்க மக்களுக்கு மக்களுங்க எல்லாம் அந்த உலக பொருளாதார மையத்துல விலை கூடிருக்காது அங்க கூடி அங்க கூடுறத பொறுத்தா நீங்களும் கூட்டுறது என்ன? கூட்டுறோம். நீங்க கிரெடிட்டுக்கு கொடுக்குறீங்களா அல்லது எப்படி இன்ஸ்டால்மெண்ட் அப்படி எல்லாம் செய்றீங்களா? நாங்க செய்யலாம் இன்ஸ்டால்மெண்ட் சரி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட கேரண்டர்ஸ் அந்த இந்த மாதிரி அதோட சேர்த்து செய்யலாம். அப்ப மக்களுக்கு ஒரு சேவை அடிப்படையில செய்து கொண்டிருக்கீங்க. மக்களினுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிது. இந்த நிலையில மக்களினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கு? கல்முனை வடக்கு பிரதேச பிரிவிலே 696 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே தனிநபர்கள் 2206 என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த பாண்டிருப்பு மகாவித்தியாலயத்திலே ஒரு முகாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், இவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் வசிக்கின்ற அந்த மேட்டுவட்டை என்கின்ற அந்த பிரதேசத்திலே நீர்மட்டம் குறைந்திருந்தாலும் கூட அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே சுமார் 4 தொடக்கம் 5 அடி வரையிலான நீர் உட்புகுந்ததால் அதனை வெளியேற்றுவது முக்கியமாக அவங்களுடைய அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற பாதைகள் சல்வினியா ஆற்றுவாலை போன்ற குப்பைகள் போன்றவற்றால் மூடி காணப்பட்டது. ஆகவே அவற்றை நாங்கள் நேற்றும் இன்றும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுத்திருந்ததை பிற்பாடு இப்பொழுது இன்றுதான் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று சுத்தம் செய்கின்ற விடயங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவற்றை கழுவி உள்ளே செல்லக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் சுத்தம் செய்தாலும் கூட ஏற்கனவே அவர்கள் பாவித்த மெத்தை, கட்டில், படுக்கைகள், தலையணை, கதிரை மேசை, புத்தகங்கள் அனைத்தும் நீரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு நாங்கள் சமைத்த உணவை இன்று வரை வழங்கி வருகின்றோம். இப்பொழுது ஒரு தொகை உலர் உணவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தினாலே வந்ததா அல்லது இல்லை, இது தனவந்தர்கள் இது முற்று முழுதுமாக இதுவரைக்கும் நாங்கள் அரசினால் எதுவித உலருணவு பகுதியிலும் வழங்கவில்லை. என்றால் நான் நினைக்கிறேன் இன்று அல்லது நாளைக்கு அல்லது இந்த வாரத்துக்குள் 2-3 நாட்களுக்குள் அந்த அரசனுடைய உலருணவு பகுதிகள் கிடைக்கும். இது முற்றிலுமாக தனவந்தர்கள் தாமாகவே முன்வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்திலே எங்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நிதி ஏற்பாடு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தனவந்தர்கள் தாமாகவே முன்வந்து அக்கறையுடன் முன்வந்து தாம் விரும்பி அவற்றை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றபடியினால் நாங்கள் அந்த அரச நிதியை இந்த இடத்திலே நாங்கள் பயன்படுத்தவில்லை. மாறாக அந்த தனவந்தர்களின் உதவியினுடைய நாங்கள் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றோம். அந்த ஏற்பாடு இல்லாத இடத்து நிச்சயமாக எங்களால் முடியும். அந்த சேலத்தினால சமைத்த உணவுகளை வழங்கக்கூடிய எலும்பு எங்களுக்கு இருக்கின்றது. அரசிலிருந்து எவ்வகையான உணவுகள் பொட்டலங்கள் வர இருக்கின்றன, அது மக்களை சென்றடையக்கூடிய அளவிற்கு அது போதுமானதாக இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் இதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான், நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு அறிக்கை செய்திருக்கின்றோம். மறைமுகமாக பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய இழப்பீடுகளை நாங்கள் மதிப்பீடு செய்ததற்கு பிற்பாடு அரச கொள்கை ரீதியாக அமைச்சு மட்டங்களிலே அவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது நாங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் நேரடியாக பாதிப்புகின்ற பொழுது நாங்கள் வீட்டினுள்ளே நீர் புகுந்து அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி இருக்கின்ற ஒன்று முகாமிற்கோ அல்லது பாதுகாப்பு முகாமிற்கோ அல்லது போனால் உறவினர்கள வீட்டிற்கோ வெளியேறி இருக்கின்ற நபர்களை மாத்திரம்தான் இப்பொழுது நாங்கள் கிராமத்தியத்தலூடாக தகவல் நாங்கள் சேகரித்திருக்கின்றோம். அவர்களைத்தான் நாங்கள் தற்பொழுது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று கருதுகின்றோம். வீட்டு திட்டத்திலே அதிகமானவர்கள், எத்தனை சதவீதமானவர்கள் இப்போது இடம்பெயர்ந்து குடியேறது? அதிலே நான் சுமார் 110 குடும்பங்கள் அங்கே இருக்கின்றது. 110 குடும்பங்களும் வெளியேறியது. ஒரு தொகுதியினர் இந்த அருகில் உள்ள பாடசாலையிலே அங்கே தங்கினார்கள். ஏனையவர்கள் உறவினர்கள் வீட்டிலே தங்கினார்கள். சுமார் 75 குடும்பத்தைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் இங்கே இன்று வரைக்கும் இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் நினைக்கின்றேன் இன்று தொடக்கம் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எங்களுக்கு இப்பொழுது தேவையான விடயங்களாக அவர்களுக்கு தூங்குவதற்கான பாய், தலையணை, பெட்ஷீட் போன்ற விடயங்கள்லாம் நுளம்பினுடைய தொல்லை
டெங்கும் இருக்கின்றது. உருவாகி அத்துடன் இன்னும் ஒரு புது வகையான வைரஸும் ஒன்று தொற்றுவதாக சுகாதார திணைக்களத்தினால் சொல்லப்படுகின்றது. அதற்குரிய மருந்துகள் தெளிக்கப்பட்டதா அல்லது இனிமேல் தான் அதை செய்வீர்கள்? சுகாதார வைத்திய அதிகாரி எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவரும் காலையில் இருந்து மதியம் வரைக்கும் அந்த பிரதேசத்திலே நாங்கள் இருந்திருந்தோம். நுளம்புகளின் பிரச்சனை அங்கு இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுகின்றது போல புதுவகையான நோய் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக இதுவரை நான் அறியவில்லை. அவர் அறிக்கை செய்யவில்லை. ஆனால் நுளம்புற பிரச்சனை, அதற்கு மேலதிகமாக பாம்புகள், சிறிய சிறிய பாம்புகளுடைய நடமாட்டங்களும் அந்த சல்வீனியா, அந்த ஆற்றுவாழை அந்த இதிலே காணப்படுகின்றது. அவற்றை நாங்கள் ஒரு புறம் ஒதுக்கி இருக்கின்றோம். முற்றிலுமாக அகற்றுவதற்குரிய வசதி இப்பொழுது இல்லை. ஏனென்றால் அனைத்து இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறதால அவற்றை வேறொரு இடத்துக்கு அகற்றுவதற்கு முடியாது. நாங்கள் அதை ஒதுக்கி பாதைகளை மாத்திரம் திருத்தி கொடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இந்த காலநிலை சீராக வருகின்ற பொழுதிலே நாளை மறுதினத்திற்குள் நிலைமைகளை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய. நன்றி. உங்களின் பணிகள் தொடர வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். அப்படி சோமாய்க்குங்களா? இப்ப ஒரு மக்கள் வெள்ளம் எல்லாம் வடிஞ்சு ஒரு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இயல்பு நிலைக்கு பிறகு உங்களுடைய பிசினஸ் எந்த கேட்டகரியில எப்படி இருக்கு? மக்கள் வாராங்களா? விரும்பி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் தெரியுதா? எங்களுக்கு இந்த மழை காலத்துல வந்து கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் தான் இருந்தேன்னு சொன்ன மக்களுக்கு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் தடை, அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விசிட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இனி வருங்காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் எதிர்பார்க்கிறோம். இப்ப அதிகமாக இந்த வெள்ளத்தால மின்சாதன பொருட்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம டிவி, ஃப்ரிட்ஜுகள், ஏனைய சாமான்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுல இப்போ உங்கள்ட்ட மக்கள் தேவைக்காக வருகின்ற வீதம் எப்படி இருக்கு? அதாவது கூடு இருக்கா அல்லது குறை இருக்கா? என்ன மாதிரி மனுஷன் எதை விரும்பி வேண்டுறாங்க சாமான்? இப்போ வந்து இப்போ வீட்டுக்கு தேவையான இந்த ஃப்ரிட்ஜுகள், முக்கியமான இந்த சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அதுகளை தானே மக்கள் வந்து கேட்டு வராங்க. என்னன்னு சொன்னா அதுகள் நிறைய அவங்களுக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு அதுகளை தான் கேட்டு வராங்க. இன்னும் அவங்க சரியான இதுகள் வந்தோடனே அதுகளை தான் வாங்க தொடங்குவாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது மக்கள் இந்த என்கொயரிகள் வருகைகளுக்கு பார்க்க கூட. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் நல்லா திரும்பி இருக்கு. இது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி மக்களுக்கு இந்த பழையபடிக்கு நேரம் கொண்டு வரது ஒரு உதவி. நீங்க கிரெடிட் கொடுக்குறீங்களா அல்லது எப்படி இன்ஸ்டால்மெண்ட் அப்படி எல்லாம் செய்றீங்களா? நாங்க செய்யலாம் இன்ஸ்டால்மெண்ட். சரி, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட கேரண்டர்ஸ் அந்த இந்த மாதிரி அதோட சேர்த்து செய்யலாம். அப்ப மக்களுக்கு ஒரு சேவை அடிப்படையில செய்யலாம். இந்த நாட்டில பெரிய ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது. அதாவது பெரும் வெள்ளப்பெருக்கு கொண்டு ஏற்பட்டு இப்ப நீரெல்லாம் வடிந்தோடி இப்ப மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில இப்ப உங்களுடைய வியாபாரம் எப்படி சொல்லுது? வியாபாரமும் கஷ்டமா தான் சனம் வார வீதம் குறவு. காலையில கஷ்டமா இருக்கு. அப்படியா? அப்ப இதுக்கு முதல் உங்களுக்கு வெள்ளத்துக்கு முதல் நல்ல வியாபாரம் போகல. அப்ப அது ஒரு சின்ன ஒரு தடை ஒன்று ஏற்பட்டு. என்ன இப்ப இன்றைக்கு எப்படி உங்களுக்கு பிசினஸ்? பரவாயில்ல. இப்ப எவ்வளவு போகுது ஒரு கிராமுக்கு தங்கம்? கிராம் 23,750. ஒரு போன் ஒன்று சொன்னது. ரைட். இப்ப உங்களோட தங்கத்தை எல்லாரும் சொல்றாங்க நல்லம் என்று சொல்லி. உங்களோட தொழில்களை மிச்சம் வேகமாக வளர நாங்க வாழ்த்துறோம். நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன தங்கத்தை பற்றி? என்ன தங்கம் விலை கூடும். விலை கூடும். தங்கம் வாங்க நல்ல தங்கம் மக்களுக்கு எல்லாம் அந்த உலக பொருளாதார மையத்துல விலை கூடிருக்கா தங்கம்? கூடி அங்க கூடுறதை பொறுத்தா நீங்களும் கூட்டுறது என்ன? அப்ப எல்லா டிசைன்களும் உங்கள்ட்ட இருக்கு? எல்லா டிசைன் துருக்கி, சவுதி, துபாய் எல்லா நாட்டுகளுக்குரிய தங்கமும் இருக்கு. இதுல எந்த தங்கம் விலை குறைய? இப்ப தங்கம் வந்துட்டு வெயிட் குறைவு, பார்வை கூட துருக்கி தான். தங்கம் வெயிட்லெஸ்ல அடிக்கும். மற்ற தங்கம் எல்லாம் விலை துருக்கி டிசைன் கூட. டிசைன் கூட. ரைட். உங்களோட வியாபாரம் உயர்வடைறதுக்கு நாங்க வாழ்த்துறோம். உங்களோட பேர் என்ன சொல்லி? சமாம். ரைட். நீங்க தான் போஸ்ட் என்ன? இலங்கையில இப்படி ஒரு அனர்த்தம், வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஒரு மக்களுக்கு இயல்பு நிலை எல்லாம் பாதிக்கப்பட்டு இப்ப இயல்பு நிலை வளமைக்கு திரும்பி இருக்கு. இதன் பிறகு உங்களினுடைய தொழில் எவ்வாறு அமைஞ்சிருக்கு? இந்த இடத்திலே மிச்சம் ஒரு 3 அடி மட்டில தண்ணி இவரதை எங்களுக்கு ஆட்டோ போட இல்லாம எங்களுக்கு தொழிற்சை இல்லாம சன் நடமாட்டமே இல்லாம இருந்துச்சு. அதே நேரம்
நாங்க இப்ப 5 நாள் எங்களுக்கு மிச்சம் கஷ்டம். எங்களை தொழில் இல்லாத இப்ப நாங்க இதை வச்சுட்டு நாங்க ஆட்டோ வச்சுட்டு நாங்க பொழப்பு நடத்துறதால எங்களோட குடும்பத்துக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப இவடத்தைக்கே ஒரு 7 ஆட்டோ இருக்குது. இப்ப இன்னமும் அந்த அந்த பிரச்சனையால இப்ப இன்னும் வரல. நாங்க 2 பேர் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அந்த ஆட்டோ வந்திருக்கு இப்ப. ஆனா இன்றைக்கு 5 நாள் ஆகுது. இந்த தொழில் இல்லாததால 5 நாள் ஆகுது. இனி இந்த பஜார்ல கடையில தண்ணிகள் ஏறி இப்ப கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி எல்லாம் முடிஞ்சு இப்ப நான் இன்றைக்கு தான் காஞ்சி கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பிற்பாடு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தொழில் எங்களுக்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சம்டைம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா திங்கட்கிழமையில எங்களோட பஜார் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதே நேரம் தானே எங்களுக்கு நாங்க தொழில் எதிர்பார்க்கலாம். இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொண்டு நிறுவனங்களால அல்லது அரசாங்கத்தால உங்களுக்கு உதவிகள் எதுவும் ஏற்பட்டுச்சா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பின்னுக்கு எங்க ஆட்டோவுக்கு பின்னுக்கு கிராமம் மாளிகை காடுன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வெள்ளம் பூந்து வீடெல்லாம் தண்ணி. அதே நேரம் மக்களுக்கு சமைக்கல கட்டம். அந்த கட்டத்துல இங்க இருக்கிற அந்த கடை முதலாளி ஜமீலாச்சார் இப்படிப்பட்ட அந்த முதலாளிமார் 2 சேர்ந்து சமைச்சு சாப்பாடு கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல அந்த இதுல நாங்களும் பங்கு பற்றினோம். அதுல அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கு. ஆனா அரசாங்கத்தால இன்னும் அறிவிச்சதாகவும் இல்லை. இனி ஜிஎஸ் மாதிரி தண்ணி கட் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப லைன் தண்ணி இல்லாம மிச்சம் கஷ்டம் சனத்துக்கு. அதே நேரம் இப்ப காரணம் கட் பண்ணி இங்க ஹோஸ் ஒன்று வெடிச்சிருக்கிறதாக மாவட்டப்பள்ளியில அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோஸ் இப்ப நான் இந்த காலையில வேலை போகும்போது ரிப்பேர் நடக்குது. அது அந்த ரிப்பேரிங் நடக்குது. அதன் பிற்பாடு இந்த மக்கள் மிச்சம் தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா ரோட்ல அந்த பிரேசபையில இருக்கிற அந்த மெம்பர்ஸ் மாதிரி ஜிஎஸ் உட்பட கொஞ்சம் அந்த டாங்கி கொண்டு வந்து வச்சு மக்களுக்கு ஒவ்வொரு பவுச்சர்ல இந்த தண்ணி கிடைக்காத கல்முனையில போய் எடுத்துக்காந்து அந்த இதை டாங்கியை நிரப்பி தண்ணியை கொஞ்சம் பாவிச்சுக்கிட்டாங்க. இதன் பிறகு தொழில் மேலோங்கக்கூடிய வசதிகள் எதுவும் உங்களுக்கு தென்படுதா? வளமைக்கு மாறாக இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு இந்த தொழில் விஷயங்கள் கடையில பஜார்ல கூட இன்றைக்கு நடைபெறல. அதனால வளமைக்கு மாறாக ஒரு 2-3 நாள் ஒரு 4-5 நாளைக்கு பிறகு இந்த கிழமை அநேகமா கிளியர் ஆகுறா. அப்படி இப்ப இந்த வீட்டு திட்டத்துக்குள்ள தண்ணி நிக்கிறது. இப்ப இந்த ஜனங்கள் வெளியாகி ரோட்டுக்கு வரையலாமைக்கு அப்படியான கட்டத்துல இனி அதில் வந்தா தான் எங்கட தொழில் வித்தியா நடைபெறும். இப்ப இந்த அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டு எல்லாம் படிந்து ஓடிய நிலையில இப்ப மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. இந்த நிலைக்கு பிறகு உங்களுடைய தொழில்கள் எவ்வாறு அமைந்து காணப்படும்? இந்த கடற்பிரதேசங்களை பொறுத்த கடற்சார் பிரதேசங்கள் தானே இடங்களில் கடலுக்கு போகாதால மீனவர்கள் பாதிக்கப்பட்டு சில நிலைமைக்கு கஷ்ட நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதனால தொழில் வளங்களும் கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு. ஆனா நீங்க வளமையாக போடுற சாமான விட உதாரணமா கட்லீஸ் பெட்டிஸ் எல்லாம் போடுறீங்க. வளமையா போடுறதை விட ஒரு 10-50 தான் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சு மக்கள் உங்களோட கடையை நோக்கி வராங்க. கடையை நோக்கி வராங்க. காலை சாப்பாடு அதுக்குரிய சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா கடன் தொகையிலும் கடனும் கொஞ்சம் போகுது. வளமையான வாடிக்கையாளருக்கு வளமையான கடனாக இப்ப உங்களுக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள்ல சீராகும் ஒரு நம்பிக்கை இருக்கு. வியாபாரம் நம்பிக்கை இருக்கின்றது. வேற என்ன சொல்ல விரும்புறேன்? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? மக்கள் சந்தோஷமாக தொழில் வளங்கள் செய்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தா போதும். அரசாங்கம் சொல்லி நம்பிக்கையோட இருக்காது. இப்ப இதுல இந்த கடையில உங்களுக்கு எதுவும் நிவாரணங்கள் அப்படி இப்படி எல்லாம் வழங்கப்பட்டதா? நிவாரணங்கள் ஒன்றும் வழங்கப்படவில்லை. நிவாரணம் கொடுக்குற கழிப்படவில்லை. நான் ஸ்கூல்ல தங்கினவர்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சாங்க. பரிமாற்றம் செஞ்சாங்க. கணவன் செஞ்சாங்க. அரசாங்கத்தால இன்னும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் கிடைக்கல இன்னும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப இயல்பு நிலை வளமைக்கு திரும்பிட்டு இந்த நிலையில உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு? இப்ப ஒரு சுமாரா ஒரு அளவு போயிட்டு இருக்கு. அவ்வளவு பெருசா அந்த அளவுக்கு இல்லை. ஜனம் வரும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். ஒரு அளவு போகுது. நீங்க இயல்பு நிலைக்கு அதாவது இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த அனர்த்தத்துக்கு முதல் ஒரு டீ எத்தனை மட்டுக்கு விற்பீங்க? இப்ப எத்தனை விற்கிறீங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கூடுதலா தான் போச்சு. இப்ப ஒரு சுமாரா ஒரு 50-60 டீ போற அளவுக்கு முதல்ல ஒரு 100-150 அப்படின்ட்டு போகும்.
இப்போ ஒரு 50க்குள்ள அப்படி போகுது. இப்ப அந்த 100, 150 போன டீ வளமைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு உங்களுக்கு தென்படுதா? எதிர்பார்க்கோம் நாங்க வரும்னு சொல்லி. அப்ப இந்த நிலையில உங்களுக்கு இப்படியான விடயங்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் அல்லது அரசாங்க உதவிகள் எதுவும் கிடைக்கப்பெற்றதா? இல்ல அப்படி ஒன்றும் நடக்கல. இனிமேல் நடக்குமா என்று எதிர்பார்ப்போட நாங்க. நீங்க அப்ளிகேஷன் பண்ணீங்களா? அப்படி ஒன்றும் இதே இன்னும் இப்பதானே புதுசா வந்திருக்குது அரசாங்கம் மட்டும். நாங்க இப்ப அந்த இப்பதான் ஒலிம்பி வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த எதிர்பார்க்கம் இனி அவங்க செய்து தருவாங்க, செய்வாங்க, நடக்கும்னு சொல்லி. இந்த உங்களோட கடையில வந்து இப்ப வியாபாரம் வந்து முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம். அதாவது இப்ப ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பி இருக்காங்க. இந்த இயல்பு நிலைக்கு பிறகு வியாபாரம் என்ன மாதிரி தெரியும்? இப்போ ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மந்தமான முறையெல்லாம் இருந்துச்சு. புதுசாக ஓப்பன் பண்ண கடைங்கிறதால 7 நாள் தந்திருந்து ஹோல்சேல் விலைக்கே ரிட்டெயிலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால சனத்தை பார்த்தீங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போகிறாங்க. இயல்பு நிலைக்கு மாறினதால கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதால கொஞ்சம் வளமையை விட சனங்கள் வந்து நிறைய வந்து எங்கிட்ட வாங்குறாங்க. எப்படி சோமாரிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த வெள்ளம் வடிஞ்சு ஒரு இயல்பு நிலை ஒன்று திரும்பிடுச்சு. மக்கள்ல மனதில் ஒரு சந்தோஷம் ஒன்று காணப்படுது. இருந்த போதிலும் இந்த இயல்பு நிலை வளமைக்கு திரும்பினதுக்கு பிறகு மக்கள் எவ்வாறு இருந்து கொள்றாங்க? இது வந்து கல்முனை வடக்கு பிரதேச செயல பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு மேட்டுவட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடியிருப்பு பகுதி. இந்த பிரதேசத்திலே இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. இந்த பிரதேசத்திலே வாழ்ந்த மக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு அருகிலே இருக்கிற பாடசாலையிலே கடந்த 3 நாட்களாக அவர்கள் தஞ்சம் புகுந்திருந்தார்கள். அங்கேதான் அவர்களுக்கான உணவுகள் போன்ற ஏற்பாடுகள் கல்வி வடக்கு பிரதேச செயல் அதிகாரியினுடைய மேற்பார்வையிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இன்று 3வது நாளுக்கு பிறகு வெள்ள நீர் வடிந்ததன் பின்னர் அவர்களுடைய இயல்பு நிலை வளமைக்கு திரும்ப கூடிய அளவுக்கு இருப்பதனால் அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வந்து வீடுகளை துப்புரவு செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சற்று அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட சிலருடைய வீடுகளிலே இன்னமும் வெள்ள நீர் முழுமையாக வடியவில்லை. அதே போன்று அவர்களுடைய வீடுகளிலே காணப்பட்ட இலத்திரனியல் சாதனங்கள் பழுதடைந்திருக்கின்றது. மெத்தை போன்றவைகள் பழுதடைந்திருக்கின்றது. ஆடைகள் பழுதடைந்திருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுடைய பாடசாலை உபகரணங்கள் கொப்பி புத்தகங்கள் பழுதடைந்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகின்றது. இவைகளுக்கான மாற்று ஒழுங்குகள் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டிய தேவைகள் இங்கே இருக்கிறது. அதே போன்றவர்களுக்கான உலர் உணவு போன்ற தேவைகளும் காணப்படுகிறது. தனவந்தர்கள் ஏதும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களா? நிச்சயமாக அவர்கள் இங்கே தங்க வைக்கப்பட்ட நாள் முதல் பிரதேசத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் இளைஞர்கள் முன்வந்து உணவு வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று பிரதேச செயலாளருடைய முயற்சியிலே பலரோடு பேசி அவர்களுக்கான சில ஏற்பாடுகள் இங்கு மாத்திரமல்ல பாண்டிருப்பிலே மேட்டுவட்டையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் மகாவித்தியாலயத்திலும், அதே போன்று நட்படிமுனையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சிவசக்தி பாடசாலையிலும், சேனை குடியிருப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் கணேச மாவட்டத்திலும் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று துறைவந்தியமேடு கிராமமும் முற்றுமுழுதாக தனியாக சூழ்ந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டது. அதே போன்று பாண்டிருப்பின் இன்னும் ஏனைய பகுதிகள் பெஜி நீலாவணி கல்முனை போன்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் உதவிகள் தனவந்தர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது.